ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் டேஸ்டான அதே நேரத்தில் குயிக்காக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு கோதுமை பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பர்ஃபி ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். பர்ஃபியில் நம்ம நிறைய விதம் இருக்குது. இதில் ஒரு சிம்பிளான மெத்தட் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஏதாவது கெஸ்ட்டெல்லாம் வராங்க, குயிக்காக நீங்கள் ஏதாவது ரெடி பண்ணணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை தாராளமாக பண்ணலாம். உங்கள் கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? இந்த கோதுமை பர்ஃபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை மாவை வறுக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நல்லா வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதோட பச்சை வாசம் போய் நல்ல மணம் வரும். அது வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. இதை கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டுட்டிங்கன்னா டேஸ்ட் மாறி போயிடும். இப்போ மாவு நல்லா வறுபட்டு வாசம் வந்துருச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே கடாயில் நம்ம சர்க்கரை பாகு காய்ச்சணும். 1 கப் கோதுமை மாவுக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பொதுவாக ப்ரௌன் சுகர் சேர்த்து கூட பண்ணலாம். இனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் கூடுதலாக தேவைப்படுறவங்க 1 கப் கூட நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம தண்ணி சேர்க்கணும். 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். இது நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை இந்த மாதிரி கரைஞ்சிட்ருக்கையிலேயே நம்ம இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போவே சேர்த்துட்டோம்னா இப்போ இது 1 கம்பி பதம் அளவுக்கு வரணும். பாகு ரெடி ஆகட்டும். இப்போ பாகு பார்த்தீங்கன்னா 1 கம்பி பதம் வந்துருச்சு. இந்த 1 கம்பி பதம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன். நான் ஸ்வீட் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கிறப்ப அந்த ரெசிபிலேயே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். திருநெல்வேலி அல்வா எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி பாகை எடுத்துகிட்டு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வந்துடும். ஒரு கம்பி மாதிரி வரும். ஸோ வீடியோ கிளியராக தெரியுதான்னு தெரில, பட் இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வந்துச்சுன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு அர்த்தம். உருட்டு பதம்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா இதுக்கு அடுத்த லெவல் தான் உருட்டு பதம். ஸோ நமக்கு 1 கம்பி பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த கோதுமை மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு இமீடியட்டாகவே நல்லா கலந்து விட்டுருங்க, கட்டி சேர்ந்துடும். ஸோ நல்லா கலந்துருங்க. நம்ம ட்ரை பவுடரை அப்படியே போட்டிருக்கிறதுனால கட்டி கத்தட்டும். ஸோ நல்லா கலந்துகிட்டே இருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். லைட்டாக அங்கங்கே லேசாக கட்டி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் சேர்க்கணும். ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலர்னதுக்கப்புறமா நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் லைட்டாக வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒட்டாத பதத்துக்கு வந்துருச்சு. கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. இப்போ சரியாக இருக்குது. இப்போ இதை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் லைட்டாக நெய்யை அப்ளை பண்ணிக்கலாம், ஒட்டாமல் வர்றதுக்காக. உங்கள்கிட்ட ட்ரே இருந்துன்னா ட்ரேயில் ஊற்றிக்கோங்க. இப்போது இதில் அடியில் பட்டர் பேப்பர் வைக்கிறேன். இப்போ நம்ம பர்ஃபியை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணியாச்சு. இந்த கேக்குக்கு லெவல் பண்ணுற இதை வச்சு தான் லெவல் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது மேலே நம்ம நட்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமும் பாதாமும் கொஞ்சம் முந்திரியும் இருக்குது. இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம மேலே தூவிக்கலாம்.
இப்போ அவ்வளோதான், நட்ஸ் எல்லாம் தூவி இது இப்படியே வச்சிடலாம். நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பர்ஃபி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். ரொம்ப கூலாகிறது வரைக்கும் விட வேண்டாம், லைட்டாக இது வெதுப்பாக இருக்கையில் நீங்கள் பீஸ் போட்டுருங்க. நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் பர்ஃபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் தேவைக்கு பயன்படுத்திட்டு மிச்சத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். அப்படி இல்லை வெளியே வச்சாலும் உங்களுக்கு கெட்டு போகாது. ஏன்னா நம்ம ஒரு கம்பி பதம் அளவுக்கு பாகு காய்ச்சிருக்கோம் இல்லைங்களா, அவ்வளோ சீக்கிரம் கெடாது. நீங்களும் இதே போல் பர்ஃபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.